சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார். வட தமிழகத்தை பொறுத்தவரை நாம் எல்லாம் வள்ளலார் என சொல்லுகிற ராமலிங்க சுவாமிகள் மிகப்பெரிய அளவில் அதை ஒரு இயக்கமாக முன்னெடுத்தார். இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். போன நூற்றாண்டிலேயே தான் சந்தானத்து வள்ளலார் என்கிற ஒருவர் சிறுகாழியிலே நான் திருஞான சம்பந்தர் வழியிலே வந்தேன் என்று அவரும் கூட வள்ளலார் பாடல்கள் என்ற பெயராலே ஒரு நூலை 1860களிலே வெளியிட்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய சூழல் இருக்கிறதே மிக நுட்பமான சூழலாக இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அந்த சீர்திருத்தவாதிகள் சமயம் சார்ந்து இயங்கியவர்கள், சமயம் சாராமல் இயங்கியவர்கள் என்றே நாம் அதை பார்க்கலாம். நாராயண குருவாக இருந்தாலும், வைகுண்ட சாமியராக இருந்தாலும், வள்ளலாராக இருந்தாலும் கடவுள் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதிலே சில மாற்றங்களோடு புதிய சிந்தனைகளை நமக்கு வழங்கியவர்கள் என்று நாம் வகைப்படுத்த முடியும் நண்பர்களே. அந்த நூற்றாண்டிலேயே ராஜாராம் மோகன் ராய் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பாஸ் நரசிம்மலு நாயுடு என்பவர் இந்து பைபிள் ஆரிய சத்தியவேதம் என்கிற நூலை எழுதினார். அதை எந்த பார்ப்பனரும் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அதில் இவர் பெண்கல்வியையும் பெண்களுக்கான சொத்துரிமையையும் விதவை மறுமணத்தையும் அத்தனையும் அவர் ஆவணப்படுத்தி இதுதான் இந்து பைபிள் என்று சொன்னபோது சனாதனம் அவரை புறக்கணித்தது. எப்படி வள்ளலாரை சனாதனம் புறக்கணித்ததோ அல்லது அவர் இறப்பில் ஒரு ஐயம் கூட சனாதனம் செய்திருக்க முடியுமோ என்கிற எண்ணம் இருக்கிறதோ அதை போல நாம் இதை நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் வட தமிழ்நாட்டில் இயங்கிய அயோத்திதாச பண்டிதர் எப்படி பட்டியலின மக்களுக்கான பஞ்சமி நிலங்களை அரசிடம் கேட்டு பெற்றாரோ அதை போலவே அதே காலகட்டத்தில் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் என்கிற ஒருவரையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். 1799 முதல் 1897 வரை 98 அகவை வாழ்ந்த ஒருவர் இந்து மத ஆச்சார ஆபாச தரிசினி என்கிற நூலை 1882 வெளியிட்டார் நண்பர்களே. பாயாக்காரி மிராசு விவாதம்ங்கிற நூலையும் 872 வெளியிட்டார். அவர் சென்னையிலேயே இருந்தார். ஆனால் வள்ளலார் அவர் சந்தித்திருக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. 1930 தந்தை பெரியார் அவர் எழுதிய இந்த இந்து மத ஆச்சார ஆபாச தரிசினி என்கிற நூலை முன்னுரையோடு தர குரு ராமலிங்கம் என்பவர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூல் இருந்தால் எனக்கு கொடுங்கள் என அன்றைக்கு குடியரசு இதல்ல தந்தை பெரியார் விளம்பரப்படுத்தி அந்த நூலை தேடி பெற்றார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அப்படி தந்தை பெரியாராலே பெரிதும் மதிக்கப்பட்ட, நான் பிறப்பதற்கு முன்னாலே என்னுடைய கொள்கைகளை இங்கே பேசியவர் என்று அடையாளப்படுத்த அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் அவர்களையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். ஏனென்றால் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலேயே கடவுள் மறுப்பு, இந்த சனாதன ஒழிப்பு, இந்த பெண்கல்வி, இந்த வைதீக சடங்குகள் எதிர்ப்பு என்றெல்லாம் ஒரு தளத்தில் அவர் இயங்கி இந்த ஆசிரிய விருத்தப்பா யாப்பில் 700க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி சமூகத்தில் உழவு விட்ட அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயகரையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அந்த காலகட்டம் மிக நுட்பமான காலகட்டமாக இருந்தது. சூத்திரன் என்போன் சாத்திரம் வேதம் கல்வி சார்ந்திடும் உபதேசங்கள் பார்த்திட படிக்க கேட்கப்படாதவர் என்று வைத்தார்கள். ஆகையினால இந்த சூத்திர இழிவை போக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முன்னோடியாக பெரியாருக்கு முன்னால் வள்ளலாரும் அவருக்கு முன்னாலே நம்முடைய அத்திப்பாக்க வெங்கடாச்சலமும் இருந்திருக்கிறத நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. மா தெய்வம் இல்லை என்று பூண்டிடும் நிரீச்சுரவாதம் போதமே நலம்தாமே. அப்போல்லாம் இந்த நாத்திகவாதம்ங்கிற சொல் அவங்களை அப்போ நிரீச்சுரவாதம்ங்கிற சொல்லாட்சி அவங்கள்ட்ட இருக்கிறது நண்பர்களே. பகுத்தறிந்து அதனை கண்டு அது சொல்கிறார். திருடன் செய் மோசம் என்றே பூர்த்தியாம் சடங்கு சாஸ்திரம் புரட்டு என தள்ளி அவரவர் நெடிது வாழ்வார்னு அந்த கவிதைகளை நாம் படிக்கிற போது உண்மையிலேயே நமக்கு வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. அவர் அந்த காலகட்டத்தில் அவர் அந்த ஆங்கில கல்வி கற்றவர். லண்டன் ரிவ்யூ கோர்ட் வரை சென்று இந்த மன்னவேடு கிராமங்கள், நத்தம் கிராமங்கள், அக்ரஹாரம் கிராமங்களில் சூத்திரர்களின் நிலங்கள் பிடுங்கப்பட்ட போது அவர்களுக்கு அதை அவர் மீட்டெடுத்து கொடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்றைக்கு சூத்திரனுக்கு நிலம் வைத்துக்கொள்ள உரிமை இல்லை என்பதை காட்டி அங்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வைத்திருந்த மன்னவேடு நிலங்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். அன்றைக்கு அங்கே நத்தம் என அழைக்கப்பட்ட வெள்ளாளர்களுடைய நிலங்கள், அக்ரஹாரம் என அழைக்கப்பட்ட பார்ப்பனர்களுடைய நிலங்கள், இவர்களாலே வஞ்சிக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள், அங்கு பட்டியலின மக்களுடைய நிலங்களும் பிடுங்கப்பட்டன, மற்ற சாதியின நிலங்களும் பிடுங்கப்பட்டன. அப்போது அத்திப்பாக்கம், வேங்கடாச்சலம்,
அவரே நீதிமன்றத்துக்கு போய் அவரே முறையிட்டு மீட்டெடுத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறத நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அவர் 1897 98 வயதில் இறந்திருக்கிறார். நம்மை போன்ற இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இது போன்ற சான்றோர்களுடைய வரலாறுகளுடைய பின்னணியோடு நாம் வள்ளலாரிடம் வருவோம் நண்பர்களே. வள்ளலாரை பொறுத்தவரை நண்பர்களே மிக நுட்பமான சிந்தனைகளோடு பணியாற்றியவர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ரொம்ப நுட்பமாக நாம் அவரை அணுகுகிறோம். இங்கே ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த குடியரசு பதிப்பகம் ஈரோட்டில் அந்த காலத்தில் சாமி சிதம்பரனார் 100 பாடல்கள் 6வது திருமுறையிலேருந்து எடுத்து வெளியிட்டது. இது ரொம்ப ரொம்ப நுட்பமான கருத்து. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த புத்தக தொகுதியில் நான் பார்க்கிறேன் நண்பர்களே, குடியரசு பதிப்பகம் 1950களில் தத்துவ விளக்கம், பெண் ஏன் அடிமையானால், திராவிட கழக லட்சியம், இந்த திராவிடர் ஆரியர் உண்மை, இன இழிவு ஒழிய நன்மருந்து, 2 வழிகள், இங்கர்சால், இப்படியெல்லாம் பல நூல்களை போட்டு ஒரு தொகுதியாக பெரியார் பொன்மொழிகள் உட்பட யாரோ பழைய புத்தக கடையில் போட்டு நான் எடுத்தேன். அதில் தான் திருக்குறள் வி முனுசாமி எழுதிய ஈரோடும் அந்த சிதம்பரமுங்கிற அந்த நூலையும் நான் பார்த்தேன். அதே வடலூரும் ஈரோடும். அதே போல் நாம் இன்றைக்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிற பெரியாரும் ராமலிங்கரும் என்கிற நூல் 79 விருத்தப்பாக்களை உள்ளடக்கி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவரிடம் இருக்கிற அந்த வைதிக மறுப்பு, சாதி மறுப்பு, சமய மறுப்பு, இவற்றையெல்லாம் மிக அருமையாக தொகுத்து தந்திருக்கிறார்கள் நண்பர்களே. ஆகையினால ஒரு புள்ளியில், வைதிக எதிர்ப்பு புள்ளியில், சாதி மத எதிர்ப்பு புள்ளியில் வள்ளலாரும் பெரியாரும் ஒன்றுங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கெல்லாம் கூட அருமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு இந்த ஆளுநர் போன்றவர்கள்லாம் இவரை வைதீகத்துக்கு வாழ வைப்பவர், சனாதன தர்மத்தினுடைய காவலர் என்று வள்ளலாரை சொல்லுகிறார்களே என்று அவர் சொன்னதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. எப்படி அந்த 1880களில் பூர்வீக சுயாக்கினி என்று இவர்கள் தங்களை அழைத்து கொண்டு வால்டரை பற்றியும் புருனோவை பற்றியும் அறிஞர்களெல்லாம் இங்கே அறிமுகப்படுத்தினார்களோ, நாசிகத்தை பற்றியும் விதவை மறுமணத்தை பற்றியும் விதவைகள் பொட்டு வைத்துக் கொள்வது என்பதை பற்றியும் அன்றைக்கு இவர்கள் பேசினார்களோ, கடவுள் இல்லை என்றே அவர்கள் தலைப்பு தந்து 1880களில் சென்னையில் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த தத்துவ விவேசினி என்கிற அந்த புத்தக தொகுதியை தி அரசு அவர்கள் NCBHC வெளியிட்டிருக்கிறது. நம்மை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் படிக்க வேண்டிய தொகுதி. தி திங்கர் என்கிற இதழ் ஆங்கிலத்திலையும் அந்த அத்திப்பாக்கம் வேங்கடாச்சலம் நடத்தினார் என்பது வரலாறு நண்பர்களே. அப்போது அதில் நாம் அந்த வந்திருக்கிற செய்திகளெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வினோதமாக இருக்கிறது நண்பர்களே. இந்த வருணபேதம் விளக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமே நடத்தி இருக்கிறார்கள். எந்த நிலையிலையும் இந்த வர்ணபேதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு ஈமச்சடங்கு செய்கிறார், அந்த பத்திரிகையில் இவர்கள் பிள்ளைன்னு சாதி பெறை போட்டுக்கொள்ளலாமான்னு எதிர்ப்புகளும் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு நுட்பமான செய்தி, அவர்கள் மிக கடுமையாக கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இயேசு என்பவர் யார், ஆத்மா அழிவு இல்லாததா, எல்லாம் அந்த ஐரோப்பிய இவர்களுக்கு அந்த சென்னை செக்குலர் அசோசியேஷன், அந்த மெட்ராஸ் செக்குலர் அசோசியேஷனுக்கு லண்டன் செக்குலர் அசோசியேஷனோடு தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அந்த ஜேர்னல்லேருந்து கட்டுரைகளை தமிழில் மொழிப்படுத்தி இந்த தத்துவ விவேசினிலையும் அந்த கட்டுரைகளை எடுத்து தி திங்கருங்கிற பத்திரிகைகளையும் இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அந்த லண்டன் செக்குலர் சொசைட்டி தமிழர்களுக்கு அன்றைக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. பேராசிரியர் வி அரசு அவர்கள் மறைந்த பேராசிரியர் அன்பழகனார் அவர்களுடைய இல்லத்தில் தான் எனக்கு இந்த நூல் தொகுதிகள் கிடைத்தன அப்படின்னு 5 தொகுதிகளாக அதை வெளியிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த தத்துவ விவேசினிக்கு அன்றைக்கு பெயர் என்ன வைத்திருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா திராவிட இதழ் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். இது இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அயோத்திதாச பண்டிதராக இருந்தாலும் சரி, அத்திப்பாக்கம் வேங்கடாச்சலமாக இருந்தாலும் சரி, இவரெல்லாம் தங்களை திராவிடர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு இதழ் நடத்தியவர்கள். அது இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும். ஏன்னா அப்போ தான் இந்த திராவிடங்கிற சொல் எந்த அளவு நம்மிடம் இருந்தது. நண்பர்களே, நாங்கள் வரலாறை பற்றி பேசுகிறப்ப கவர்னர் ஒருத்தரை பற்றி பேசுவோம். கலெக்டட் பேப்பர்ஸ் அண்ட் ஃபோக் லிட்ரேச்சர்னு சொல்லி இந்த சவுத் இந்தியாவில் இருந்த நாட்டுப்புற பாட்டில் தொகுத்து கவர்னர் ஒருவர் வெளியிட்டார். அதில்
அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பார்ப்பனர்கள் துளுவிலேருந்தும் தமிழ் தெலுங்கு மலையாளத்திலிருந்து எடுத்து வைத்து கொண்டு தங்களதுன்னு ஏமாற்றுகிறார்கள் எழுதுவார். இந்த தத்துவ விவேசினியை படிக்கிற போது நமக்கு தெரிகிறது நண்பர்களே, அவர்களுக்கு பின்னாலே இந்த வேங்கடாச்சலம் இருந்திருக்கிறார், அத்திப்பாக்க வேங்கடாச்சலம் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு வியப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது. ஆக இவர் ஆங்கில வழி கல்வி அப்பொழுதே படித்ததினாலே ஐரோப்பியர்கள் அறிஞர்களுக்கு தரவுகளை தந்திருக்கிறார். எப்படி நல்லூர் ஞானப்பிரகாசியார் நீங்கள் அந்த ஹரப்பா மொஹஞ்சதரோ நாகரிகத்தை கண்டுபிடித்த ஹீராஸ் பாதிரியாருக்கு தமிழர்களுடைய பெருமைகளை ஆங்கில நூல்கள் வழியாக எடுத்து சொன்னார். அதுபோல அப்போ நண்பர்களே, ஐரோப்பியர்களுக்கு தரவுகளை தந்த பணியை இந்த அத்திப்பாக்க வேங்கடாச்சல நாயக்கர் தந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த 19ஆம் நூற்றாண்டு பகுத்தறிவு சூழல் என்பது அப்பவே வர்ணபேத விளக்கம்னு நூலெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்கள், குறு நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான விளம்பரங்களையும் இந்த பத்திரிகைகளை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் நண்பர்களே, ஒரு அடித்தளம் தந்தை பெரியாருக்கு முன்னாலே இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பெருமையாக தந்தை பெரியார் எழுதுகிறார். அதுதான் தந்தை பெரியாருடைய அறிவு நாணயம். எப்படி பூர்ணலிங்கம் பிள்ளையை காட்டி தி கிரேட் ராவணா புத்தகத்தை காமிச்சு ராவணனுடைய பெருமையை பேசினாரோ, எப்படி மறைமலையடிகளாரை முன்னிலைப்படுத்தி இந்திய எதிர்ப்பு போரை முன்னெடுத்தாரோ, சமூகத்தில் பல நிலைகளிலும் இருக்கிற கொள்கை உறவுகள் அல்லது பகுதி கொள்கை உறவுகள் அல்லது நாளில் ஒரு பங்கு கொள்கை உறவுகளாக இருப்பவர்களையெல்லாம் தன்னுடைய கூட்டாளிகளாக வைத்துக் கொண்டு தான் தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவில் களத்தில் இறங்கினார். நண்பர்களே, நம்முடைய ஆசிரியர் எப்படி இன்றைக்கு இந்த சைவத்தை சார்ந்த தமிழ் வழி நீராட்டு நடத்துபவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறாரோ, அதை போல அன்றைக்கு தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவில் செய்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இந்த வள்ளலார், இந்த ராமலிங்கர் அழகாக நம்முடைய ஐயா அவர்கள் இங்கே சொன்னார், இந்த கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. எந்த வழக்கம்? அவர் கலைகள்னே சொல்றார். வள்ளலார் எதை கலைகள் என சொல்லுகிறார்? வேத நெறியை கலை என்கிறார், ஆகமங்களை கலை என்கிறார், புராணங்களை கலை என்கிறார், இதிகாசத்தை கலை என்கிறார். இவை எல்லாவற்றையும் சூது என நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டாரே, கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று வள்ளலார் பேசுகிற போது அவருடைய புரட்சிகர சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அச்சா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், இந்த சாதி சமய விகற்பங்கள் எல்லாம் தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும். திருவிக்கா அவர்கள் இதை பற்றி நிறைய எழுதுகிறார். வள்ளலார் வழியில் திருவிக்கா அந்த சன்மார்க்க நடையில் சென்றவர். நமக்கெல்லாம் நீங்களாம் அறிவு சார்ந்தவர்கள் இங்கு இருக்கிறீர்கள். இறுதி காலத்தில் எப்படி ஐயா தான் திருவிக்காவுக்கு இறுதி சடங்கு நடத்தினார்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கும் நாய்க்கருக்கும் 90 விழுக்காடு ஒற்றுமை சிந்தனை உண்டு. அந்த 10 விழுக்காடு வேற்றுமை சிந்தனை எங்களை பிரித்தது. ஆனாலும் நான் அவரிடம் வந்து விட்டேன் என்று பின்னாலே தமிழ்நாடு தவிர்த்து இந்தியாவினுடைய வரைபடத்தை கொளுத்திய போது திருவிக்கா அவர்கள் இன்னும் அவர் பின்னால அவர் சொல்லுகிறார், இந்த என்னுடைய சன்மார்க்கம் என்பது வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை தழுவியது. இந்த சன்மார்க்கத்தை தழுவியது தான் தந்தை பெரியாருடைய கோட்பாடு. அப்படியானால் நண்பர்களே, கடவுள் மறுப்பு, வேத மறுப்பு, வைதிக மறுப்பு, தீண்டாமை, ஐயா அவர்கள் இறக்கிற போது சொன்னாரே, ஐயோ உங்களை எல்லாம் சூத்திரர்களாக நான் விட்டு மறைகிறேனே என்று. அந்த வர்ணாச்சார கட்டமைப்பு, சனாதன கட்டமைப்பு. அதனால தான் நீங்கள் பல திறனாய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், சாதியை கூட ஒழித்து விடலாம், ஆனால் வர்ணாசிரமத்தை ஒழிக்க முடியாது. வர்ணாசிரமத்தை ஒழிக்காமல் சாதியை ஒழித்து என்ன பயன்? இது ரொம்ப ஆழமான கேள்வி நண்பர்களே. நம்மை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய புள்ளி நண்பர்களே அது. ஆகினால இந்த வர்ணாச்சார தன்மம் என்பது இருக்கிறதே மிக கொடுமையான ஒன்று என்பதை நாம், அதுதான் சூத்திரத்தன்மையை, அதுதான் தீண்டாமையை, அதுதான் அடுக்குநிலை சமூகத்தை, அதுதான் கோவில் நுழைவை வந்து தடுத்து பட்டியலினத்தவர்களுக்கு தனி தெருவை ஒதுக்கி இப்படியெல்லாம் செய்திருப்பது வர்ணாச்சார தர்மம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. சாதி குல சமயமெல்லாம் தவிர்த்து எனை தனித்த திரு அமுது அளித்த தலைமை பொருளேன்னு பரம்பரில் சொல்லுகிறார் அந்த அருட்பெருஞ்செய்தியை பற்றி. அதனால தான் நான் சொன்னேன் நண்பர்களே, நம்முடைய ராமலிங்க பிள்ளை அவர்களுடைய நூல்களை வெளியிடுகிற போது அந்த காலகட்டத்தில் அவர் வெளியிடுவதற்கு அனுமதிக்கவே இல்லை. என்னுடைய நூல்களை யாரும் வெளியிட வேண்டாம் அப்படிங்கிற கொள்கையில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்போது அன்றைக்கு ரத்தினசாமி முதலியார் அவர் தான் வெளியிடுவேன் கொடுங்கன்னு கேட்டார்.
இவர் கொடுக்கல. அவர் கிட்டத்தட்ட 10 நாட்களாக நான் ஒருவேளை உணவு மட்டும்தான் உண்ணுகிறேன், நீங்கள் என்றைக்கு எனக்கு அனுமதி தருகிறீர்களோ அதுவரை நான் சாப்பிட மாட்டேன்னு இவருக்கு கடிதம் எழுதுறார். பதைத்து போன வள்ளலார், அப்படியெல்லாம் நீ இருக்காதே, நீ வெளியிடு என தன்னுடைய அந்த 7000க்கு மேற்பட்ட பாடல் தொகுதியை இன்றைக்கு 6 திருமுறைகளாக வெளியிட்டு இருக்கிறார்களே, அதெல்லாம் அனுப்புகிறார். அவர் அந்த ரத்னசாமி முதலியார் என்ன பண்ணுறார், 6வது திருமுறையை மட்டும் விட்டுடுறார். ஏன்னா நண்பர்களை, கொள்கை உறவுகளை, அந்த 6வது திருமுறையிலே தான் அதைத்தான் சாமி சிதம்பரனார் 1935 குடியரசு பதிப்பாக வெளியிட்டார். பிறகு 57 ஈரோடு குடியரசு பதிப்பகம் மீண்டும் 79 பாடல்களை வெளியிடுகிறது. இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். அப்போது இந்த சனாதனவாதிகள் வள்ளலாருடைய 6ஆம் திருமுறையை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை புறக்கணிப்பது. அப்போது தென்னாடுடைய சிவனை போற்றி என சிவபெருமானை பற்றி பெருமையாக பகுதிகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சாதி சமய மறுப்பு வெறுப்பு என்கிற கொள்கைகளை அவர் வள்ளலாரை இருப்பதை அவர்கள் திட்டமிட்டு மறைத்தார்கள். இதை நாம் மிக நுட்பமாக கவனத்தில் கொள்கிறோம். அன்றைய சமூக சூழலையும் நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. நீங்கள் வள்ளலார் கருணீக வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர். நீங்கள் நாவலர் ஆறுமுகனார், அவர் சைவ வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இந்த ஊரில் இருக்கக்கூடிய சைவ மடங்கள் எல்லாம் சைவ வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவை. அன்றைக்கு இந்த தொழுவூர் வேதாய முதலியாராக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் திருமுறைகள்னு இதை வெளியிட்டப்போ, இந்த திருமுறைன்னு வெளியிட்டால் 12 திருமுறை அடிபட்டு போயிடும். ஆகையினால இந்த ராமலிங்க சுவாமிகளுடைய பாட்டு இது பாட்டே இல்லை, இதை வெளியிடப்படாது, இது திருமுறையும் கிடையாது, ஒரு இளவெடுத்ததும் கிடையாது. சிதம்பரம் கோயிலில் பெருசாக வள்ளலாரை இகழ்ந்து நாவலர் பேசுகிறார். அப்போ தான் வள்ளலார் அதே சிதம்பரம் கோவிலில் போய் நாவலருக்கு நாக்குத்தான் துன்பம் நாவு அலர் என ரொம்ப அது ஒரு பெரிய, அப்புறம் தான் அது நீதிமன்றத்துக்கு வழக்காக போகிறது. ஒரு அணி இந்த ஆறுமுகனாரை ஆதரித்தது. இந்த அணி ஆதரித்தது ஆகம சைவம் என சொல்லப்படுகிற சித்தாந்த சைவத்தை பின்பற்றுகிற இந்த ஆறுமுக நாவலர், சனாதனத்தை ஆதரிக்கிற ஊவே சாமிநாத ஐயர், இப்படி ஒரு கூட்டம் யாரை ஆதரித்தது? அந்த மருட்பா என சொன்னவர்களை ஆதரித்தது. அதே காலகட்டத்தில் அருட்பா என்று தான் இதை அழைக்க வேண்டும் என தமிழ் சார்ந்தவர்கள், தமிழ் சிந்தனையாளர்கள், நீங்கள் திருவிக்கா போன்றவர்கள் ஆதரித்தார்கள். இப்படி 2 அணியாக பிரிந்து இந்த வள்ளலாருடைய பாடல்களை மரணிக்க செய்ய வேண்டும், இதை வெளியில் விடக்கூடாது என்கிற கொள்கையோடு இருந்தார்கள் நண்பர்களே. அப்படியானால் ஒரு புறம் சனாதனம், ஒரு புறம் ஆகம நெறி என சொல்லப்படுகிற இந்த சைவ சித்தாந்த சைவம், இதை நாம் 2ஐயும் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. நீங்கள் அந்த காலகட்டத்தில் சிவஞான முனிவர் உட்பட இறைவனை பாடாத சங்கப்பாட்டுகளை கொளுத்த வேண்டும்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம். நீங்கள் 18-19ஆம் நூற்றாண்டில் பலரும் இந்த கொள்கையோடு இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் அவருடைய நோக்கமே சைவ சமயத்தை சார்ந்தவன் சைவ இலக்கியத்தை படிக்கலாம், வைணவ சமயத்தை சார்ந்தவன் வைணவ இலக்கியத்தை படிக்கலாம், கடவுளை பற்றி பேசாத இலக்கியத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று வைணவமும் மறுத்தது, சைவமும் மறுத்தது. அப்படி சபாபதி நாவலர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய நூல்களில் பல இடங்களில் இதை எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் இங்கே ஆவணங்கள் இருக்கின்றன. அப்படியானால் நண்பர்களே, 19ஆம் நூற்றாண்டில் ஒரு 2-3 நிலைகளை நம்ம பார்க்குறோம். வள்ளலார் போன்ற இந்த வைதீகத்தையும் வர்ணாசிரமத்தையும் எதிர்த்தவர்கள், அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் போன்ற கடவுள் மறுப்பு சிந்தனையோடு இந்த வைதீகத்தை எதிர்த்தவர்கள், ராஜாராம் மோகன் நாயுடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த புருஷோத்தம நாயுடு போன்றவர்கள் இந்த பெண்ணிய சிந்தனையோடு இயங்கியவர்கள், பட்டியல் இனத்து மக்களுடைய உரிமையோடு இயங்கிய அயோத்திதாச பண்டிதர், இப்படி அவர் திராவிடத்தை கையில் எடுத்து ஒரு தன்மையை பார்க்குறோம். தென்னாட்டில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல, நீ இடுப்பில் துண்டை கட்ட சொல்லுகிறாயா, நான் தலையில் தலப்பாகை கட்டுவேன் என்று அங்கே வைகுண்ட சுவாமிகள், சமபந்தி உணவு எல்லோருக்கும் சமபந்தி போஜனம், ஜாதி இல்லை என்கிற நோக்கத்தோடு செயல்பட்ட ஒரு நிலை. இப்படி நண்பர்களை தங்களால் இயன்றளவு அவரவர்களுக்கு ஏற்ற நிலையில் இந்த சமத்துவத்தை, இந்த சாதி வேறுபாட்டை நீக்குகிற நிலையில் 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் இயங்கி இருக்கிறார்கள்.
நான் ஏன் இவர்களை எல்லாம் சீர்திருத்தவாதிகள் என குறிப்பிடுகிறேன் என்றால், அவரவருடைய எல்லைக்கு ஏற்ப அவரவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் ஆறுமுக நாவலர் கூட அன்றைக்கு பாடம் என பள்ளிக்கூடத்து பாடநூல் இருந்ததில் இங்கே இந்த ராஜாக்கள் எல்லாம் சத்திரங்களில் சோறு போடுகிறார்கள். அப்படி சோறு போடுகிற போது பார்ப்பனர்களுக்கு முக்கியம் தருகிறார்கள். எங்களை போன்ற சர்சூத்திரர்களை ஒதுக்குகிறார்கள். அதென்ன சூத்திரன்லையே சர்சூத்திரன், மேலான சூத்திரன். தேவடியாமாவன்லே மேலான தேவடியாமாவன். நீங்கள் அதை படிக்கிறப்போ நமக்கு சில நேரங்களில் நகைச்சுவையாக இருக்கும். ஆறுமுக நாவலருடைய உரைநடை நூல்களை படிக்கிற போது நண்பர்களே, அப்போ 19ஆம் நூற்றாண்டில் இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது நண்பர்களே. நாம் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துக்கு வருகிறோம். 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலேயும் இங்கே இந்த திராவிட விடுதி இவற்றையெல்லாம் வைத்து நம்முடைய பல மருத்துவர்கள் செயல்பட்டார்கள். நீங்கள் நடேச முதலியார்லேருந்து நாயர்லேருந்து பலரையும் நம்ம பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் வைக்கம் போராட்டத்துக்கு புறப்பட்ட போது அந்த நாகர்கோவில் பகுதியில் ஒரு மருத்துவர், அவர் அந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், ஐயாவுக்கு ஒரு மகிழுந்து 3 நாள் 4 நாள் ஓட்டி கொண்டு சென்று அழைத்து சென்றவர். அதே போல் அங்கே ஒரு ஈழவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் பணிபுரிய முடியாமல் இங்கேருந்து மைசூருக்கு போய் அங்கே பணிபுரிஞ்சு அப்புறம் சென்னைக்கு வந்து பணிபுரிஞ்சார். ஏன்னா வைக்கம் அந்த பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தான மருத்துவர்கள், ஈழ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மருத்துவ தொழில் செய்ய முடியாத சூழலுக்கு இருந்தது. அவர்களாம் அன்றைக்கு ஐயாவை பார்த்து வைக்கம் போராட்டத்தில் வந்து ஆதரித்த மருத்துவர்கள். அப்போ திராவிட இயக்கத்துக்கு, இந்த சனாதனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த படித்த மருத்துவர்கள். நாம் நாயரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நடேச முதலியாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்பு செய்திருக்கிறார்கள். இவர்களையும் கூட நாம் அடையாளப்படுத்த வேண்டும் நண்பர்களே. அதே போல் வள்ளலார் பிள்ளை விளையாட்டுன்னே சொல்லுகிறார். 4 வருணம் ஆச்சிரமும் ஆச்சார முதலா நவீன்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டு என குறிப்பிடுகிற போது நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இயல் வேதாகமங்கள், புராணங்கள், இதிகாசம் இவை முதலாய் இந்திரஜாலம் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஏமாற்று வேலைங்கிறார். மகனே நீ நூல் அனைத்தும் ஜாலம் என அறிக, இதெல்லாம் ஏமாற்று ஜாலம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் தன்னுடைய நூலை படிக்கிற படைப்பாளிகளுக்குன்னு பார்க்கிறோம் நண்பர்களே. சாதி மதம் தவிர்த்தவரை அணையவாரின்னு அழைக்கிறார். ஆமாம், உண்மை சொல்ல வந்தேனே கடைவிரித்தேன் கொள்வாரில்லை. அவர் வந்து தந்தை பெரியாரை போல தொண்டர் படையை வைத்திருக்கல. அவர் விளக்கு வழிபாடுன்னு போயிட்டார். புலால் மருத்துவர்கள் கொள்கையில் இருந்துட்டார். ஒரு தந்தை பெரியார்லேருந்து ஒரு சமூக இயக்கமாக அவர் இயங்கலை. சமயத்துக்குள்ளே இருந்து போராடியவர் வைகுண்ட சாமிகளைப் போல. எப்படி 21ஆம் நூற்றாண்டில் குண்டைக்குடியில் எல்லாரும் ஐயாவோடு இணைந்து செயல்பட்டாரோ அது ரொம்ப நுணுப்பமாக நம்ம கவனிக்கணும் நண்பர்களே. சேலத்தில் அந்த ஊர்வலத்தில் ராமனுடைய படம் செருப்பால் அடிக்கப்பட்டதுன்னு சிக்கல் வர்றப்போ நிருபர்கள் குண்டக்குடியில் எல்லாரை போய் கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஆஸ்திகம் மேல் சாதிக்கானது, நாஸ்திகம் ஒடுக்கப்பட்ட அடித்தள மக்களுக்கானது என்று குன்றக்குடியில் எல்லார் எப்படி ஐயாவோடு கைகோர்த்து இணைந்து செயல்பட்ட தன்மையை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படியானால் கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் அடித்தட்டு மக்களுக்காக இணைந்து பணியாற்றிய இந்த தன்மையை நாம் வந்து நுணுக்கமாக கவனிக்கிறோம். ஐயா 1950க்கு முன்னாடியே வகுப்புகளை ஒழிப்பது தான் எனது முக்கிய வேலை. நண்பர்களே, நான் கொஞ்சம் முன்னால் சுட்டி காட்டினேன், திருக்குறள் வி முனுசாமி ஈரோடும் வடலூரும் புத்தகம் எழுதியிருக்காருன்னு. அதில் 13/3/48 ஐயா இதை பேசியிருக்கிறார். ஏன்னா அது 1948 வெளிவந்த நூல் நண்பர்களை. அப்போவே அவர் நிறைய மேற்கோள்களை தர்றார், ஐயாவுடைய மேற்கோள்களை. ஆமாம், எனக்கு உரிமையை மறுக்கிற சட்டத்தையும் சாஸ்திரத்தையும் நெருப்பில் இட வேண்டும். அப்போ திருச்சியில் ஒரு உரையில் ஐயா பேசுகிறார், இந்த நாட்டை பூகம்பமும் அழிக்கலாம், எரிமலையும் அழிக்கலாம். ஏன் பூகம்பமும் எரிமலையும் அழிக்கலாம்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது என்கிறான். பூகம்பமும் எரிமலையும் அழிக்கலாமே, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கண்ணால் பார்க்கக்கூடாது என்கிறான். பூகம்பம் அழிக்கலாமே, தெருவில் நடக்கக்கூடாது என்கிறான், கோயிலுக்கு போகக்கூடாது என்கிறான், குளத்தில் தண்ணீர் இருக்கக்கூடாது என்கிறான். இது ஒரு நாடு. கோயிலில் நுழையாதவனுக்காகவும் எழுதுகிறார் நண்பர்களே. பூகம்பமும் எரிமலையும் இந்த நாட்டை ஏன் இன்னும் அழிக்கவில்லை? பின்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதே கருத்தை மேற்கொண்டு சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். வீசுகிற காற்றில் விஷம் பரவட்டும் என்பார், விஷம் பரவட்டும் என்பார். இந்த கருத்துக்களை சொல்லிட்டு அப்படி நண்பர்களே, ஐயா அவர்கள் மிக நுட்பமாக அத்திப்பாக்க வெங்கடாச்சலமாக இருந்தாலும் வள்ளலாராக இருந்தாலும் அந்த முன்னோர்கள் இவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி
நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் குடியரசு இதழ் தொடங்குவதற்கு முன்னாலே 1920களில் ஐயாவுடைய சிந்தனையை இந்த நாடார் மித்திரன் பத்திரிகையில் தான் நம்ம படிக்க முடியும் ஆய்வாளர்கள். இதையும் நாம் கவனமோடு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே. அப்படியானால் தந்தை பெரியாரை பொறுத்தவரை இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டார்கள். இந்த சமூகத்தில் உயர்வு தாழ்வு அதை அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை ஆதரிப்பதற்கு பின்னாலே வரிஞ்சு கட்டி கொண்டு நிற்கிறது வர்ணாசிரம தர்மம். வர்ணாச்சார தர்மத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் புராணங்கள் அதை ஆதரிக்கின்றன. புராணத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் அது கற்பிக்கிற கடவுள் இருக்கிறதே அதுதான் வரிந்து கொண்டு வருகிறது. அப்போ இந்த உயர்வு தாழ்வை அளிப்பதற்கு இந்த கடவுள் வருகிறது. எனவே கடவுள் ஒழிய வேண்டும். ஐயா 1951 சொன்னதாக குறிப்பிட்டார்களே, அதை நாம் மிக நுணுக்கமாக இங்கே பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படியானால் இந்த வர்ணாசிரம எதிர்ப்பு, இந்த வகீதீக எதிர்ப்பு, இந்த சூத்திர இழிவு, இந்த சாதிய போக்கு இவையெல்லாம் அழிய வேண்டும்னு ஐயா அப்போது சத்தியஞான சபை அவர் ஏற்படுத்திய போதே பூஜை புனஸ்காரம் கூடாது, வேள்வி கூடாது. நீங்கள் பின்னால் ஒரு பாப்பா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவனுடைய வாரிசுகள் இங்கே ஆகம விதிப்படி நடத்தணும்னு சொன்னபோது நம்முடைய மற்ற ஊரண்டிகளார் போன்றவர்கள் எதிர்த்து அதை நிறுத்தினார்கள். இதுவும் வரலாறு நண்பர்களே. அதனால தான் ஐயா கடைசி வரையிலும் சனாதனம் செரித்துவிடும், வைதீகம் செரித்துவிடும், தந்தை பெரியாரையும் செரித்துவிடும் என்று அவர் அஞ்சினார். இதை நாம் வரலாற்றில் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். ஆமாம், இந்த பிராமணியம் என்கிற வர்ண முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த சிந்தனை இருக்கிறதே, இதில் தான் நம்ம தந்தை பெரியாரும் வள்ளலாரும் அல்லது நான் முன்னர் சொன்ன இந்த சான்றோர்களெல்லாம் மிக தெளிவாக இருந்தார்கள் என்பதை கவனிக்கிறோம் நண்பர்களே. அதில் இந்த நூலில் இந்த பெரியாரும் வள்ளலாரும் ராமலிங்கரும் பகுத்தறிவு வெளியீடு இருக்கிறதே, 1952 வந்து வெளியீடு இருக்கிறதே, ஒவ்வொரு பாடலையும் எனக்கு சுட்டி காட்டலாம். 79 பாடலையும் சொன்னால் எனக்கு நேரம் இருக்காது. எந்த அளவு சொல்கிறார் பாருங்க. இந்த சவக்கூலியில் போய் கொட்டணும் அப்படிங்கிறார். அப்படி சவக்கூலியில் கொட்டினா தான் இது போய் அழியும் அப்படிங்கிறதை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இருட்சாதி தத்துவங்கிறார். அடுத்தது சாத்திர குப்பைங்கிறார். நீங்கள் ரொம்ப அடிப்படையானது என்பதே வேதம். வேதத்துக்கு ஆகமம், ஆகமத்துக்கு இலக்கணம், அதுக்கு வியாகரணம்னு பேர். அசாத்தியாயி வியாகரணமெல்லாம் அங்கே அதுக்காக நிறுத்த அகராதி. நீங்கள் தமிழ் மொழியில் மனிதன் பேசுகிற மொழிக்கு அகராதி இருக்கும், மனிதன் பேசுகிற மொழிக்கு இலக்கணம். அங்கே வேதத்துக்கு மட்டும்தான் அகராதி இருக்கும், வேதத்துக்கு மட்டும்தான் இலக்கணம் இருக்கும், வேதத்துக்கு மட்டும்தான் இந்த அதில் சாஸ்திரம் வந்துடும். அப்போ சாஸ்திரம் என்பது 4 வேதத்தினுடைய 6 அங்கங்களில் ஒன்று. எதனால் இவர்கள் இந்த சாத்திர குப்பைகள் என்றார்கள், எதனால் இவர்கள் இந்த சோதிட குப்பைகள் என்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை புன்சையில் எருவாக்கி போட்டு, புன்சை நிலத்தில் இதை எருவாக்கி போடணும். எதை? இவர்களுடைய சாத்திரங்களை, இவர்களுடைய வேதங்களை. ஆமாம், மருட்சாதி சமயங்கள், மதங்கள், ஆச்சிரம வழக்கம் எல்லாம் குழி கொட்டி மண்மூடி போக. ரொம்ப நுணுக்கமாக அந்த ஆச்சிரம வழக்கத்தை கவனிக்கணும் நண்பர்களே. இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் எழுதுவார்கள், தமிழ் இசை போனால் கீழே உட்காரணும், பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை போனால் கீழே உட்காரணும், ஜெயலலிதா போனால் நாற்காலில் உட்காரலாம், மற்ற பார்ப்பனர்கள் போனால் நாற்காலில் உட்காரலாம். அதுதான் ஆச்சிரம விளக்கம். ஆனானப்பட்ட காந்தியே பட்டியில் கேணிக்கும் பக்கத்தில் இந்திரா காந்தி, பசுமாட்டுக்கு பக்கத்தில் காந்தி என வைசியர்களும் தங்களை உயர்ந்தவர்களாக கருதி கொண்டவர்களும் பெண்களும் இந்த ஆசிரம வழக்கம் இருக்கிறதே, அது மிக கொடுமையான ஒன்று என்பதை வள்ளலார் புரிந்து கொண்டுதான் நண்பர்களே அதை இந்த குழியில் கொட்டி மூட வேண்டும் என அவர் சொல்லுகிற போது நாம் நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் பல இடங்களில் சொல்கிறார். இவர்கள் இந்த சனாதன தர்மத்துக்காரர்கள், வைதிக தர்மத்துக்காரர்கள் வள்ளலாரை ஒரு வைதிக காப்பாளர் என்கிறார்களே. வள்ளலாரது இந்த பாடல் வரிகளை எல்லாம் தெருவுக்கு தெருவு அரசாங்கம் எழுதி போட வேண்டாமா? எழுதி போட்டு வள்ளலார் ஒரு புதிய மாற்று சிந்தனையாளர், சமூக சீர்திருத்தவாதி, ஆமாம், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வார், கடுமையாக விமர்சிக்கிறார். ஆமாம், இவர்கள் தங்களுடைய வாழ்வை அறியாதவர்கள், மேல் விளைவு அறிகளால் வீண் கழிக்கின்றனர். வாழ்நாளை இவர்கள் வீணான நாளாக இந்த கடவுள்களை வணங்கி வணங்கி
கழிக்கிறார்களே என்று அவர் சொல்லுகிறார் நண்பர்களே. மதத்திலே, சமய வழக்கிலே, மாயை மருட்டிலே, இருட்டிலே எழுதுகிறார் நண்பர்களே. இந்த வாழ்க்கை மனதை வைத்து வீண் பொழுதி கழிக்கின்றார்கள், இவர்கள் வீண் பொழுது கழிக்கின்றார்கள் என்று அந்த வள்ளலார் எழுதுகிற போது நான் வரிக்கு வரி பார்க்கிறேன் நண்பர்களே. கிட்டத்தட்ட 15 பக்கங்களுக்கு மேலே இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் இந்த விருத்தப்பாக்கள், ஆசிரிய விருத்தப்பாக்கள் 79 விருத்தப்பாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் தந்தை பெரியாரோ அல்லது அன்றைக்கு சாமி சிதம்பரனாரோ அன்றைக்கு இந்த நூலை வெளியிட்டவர்களோ தங்கள் கருத்து எதுவுமே செய்யலை. பெரியாருடைய கருத்தையும் வெளியிடலாம். அதுதான் இந்த நூலுடைய சிறப்பே. பெரியாரும் ராமலிங்கரும் தலைப்பு போட்டு தந்தை பெரியாருடைய படத்தை போட்டு பகுத்தறிவு வெளியீடு 2 என்று இவர்கள் போட்டு உள்ளே வள்ளலாருடைய பாடல்களை மட்டும் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஏன்னா நான் இந்த பொலிவுக்காக 6ஆம் திருமுறை இன்னொரு தடவை படிக்க போனேன். அடுத்தடுத்து வந்தவர்கள் இந்த பாடலாம் நீக்கி இருக்கிறார்கள். ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும். இதை எப்படியாவது வள்ளலாரை கடவுள் கோட்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும், சனாதன கோட்பாட்டுக்குள் உள்ளே தள்ளிவிட வேண்டும் என்று சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களை திட்டமிட்டு இந்த பாடல்களை நீக்கி இருக்கிறார்கள். ரொம்ப அரிதாக தேடி தேடி பார்த்தா கூட கிடைக்கல. அப்போது நம்முடைய பகுத்தறிவு வெளியீடு, நம்முடைய திராவிடர் கழக வெளியீடு, இதை வைத்துக்கொண்டு அதுக்குள்ளே நுழைந்தால்தான் நண்பர்களே இது உண்மை நமக்கு தெரியும். இந்த வேலையை அந்த காலத்திலேருந்து இந்த நூல்களை அச்சிடுவோர்கள் செய்வார்கள். அதை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்தில் பறையர்கள் தமிழர்களான்னு ஒரு தலைப்பு போட்டு கால்டுவெல் அவங்கள் தான் ஆதிக்குடிகள் தமிழர்கள்னு எழுதுவார். சென்னை பல்கலைக்கழகம் 1875 வெளியிட்டப்போ அந்த தலைப்பு 40 பக்கத்தை உருவிடும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவன் பறையர்களை தமிழர்களை ஏற்றுக்கவே தயாராக இல்லை. நாம் ஏன் தந்தை பெரியாரை, வள்ளலாரை விட, வைகுண்டசாமியை விட, அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலத்தை விட, நரசிம்ம நாயுடுவை விட மிக உயர்ந்த நிலையிலே பார்க்கிறோம் என்றால் நண்பர்களே, ஐயா தான் பளிச்சென்று கற்பித்தவன் முட்டாள், நம்புகிறவன் அயோக்கியன் என்று சொல்லி என்னையும் இவன் கொண்டு வந்துடுவான் கல்வெட்டில் எழுது என சொல்லி மிக வெளிப்படையாக அந்தந்த நிகழ்வுகளுக்கு அவர்களை அரவணைத்து கொண்டாரே தவிர தந்தை பெரியார் தான் மிக தெளிவாக இந்த சமூகத்தை, அதற்கு பின்னர் தான் தமிழ் இலக்கியத்தில் சமயம் சாராத இலக்கியங்கள், முற்போக்கு இலக்கியங்கள், பொது உடைமைக்கு வழி, சாதி மறுப்புக்கு வழி, கைம்பெண் மறுமணத்துக்கு வழி, இப்படி இந்த நாட்டில் இன்றைக்கு வட இந்தியாவிலே கூட மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கிறது. இன்றைக்கு கூட என்னுடைய நண்பர் ஒருவர் டிராவிடியன் ரிவைவல் சென்டர்னு ஒருத்தர் வச்சுருக்கார் மும்பையில். அவர் போட்டிருந்தார், கோண்டு இனத்தவர்கள் இன்றைக்கும் ராவணனை எப்படி தங்கள் மலையில் கொண்டாடுகிறார்கள் விதவிதமாக. அப்போது எந்த நாக்பூர் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அந்த நாக்பூர் நகரத்திலேயே கோண்டு இனத்தவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அங்கே ராவணனை தங்களுடைய குலதெய்வமாக வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள். அப்போது பழங்குடி மக்கள், மலையின மக்கள் ராவணனை தங்களுடைய தெய்வமாக வணங்குகிற போக்கு இருக்கிறது. ஆனால் தந்தை பெரியார் மண்ணில் நாம் இன்னும் அந்த அளவுக்கு ராவணனை நம்முடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இல்லாமல் இருக்கிறது. ராவணகாவியம் புலவர் குழந்தை படைத்தார். ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சராக அது வந்தது. ஏன்னா எழுத்தாளர்கள் அந்த மாதிரி மீட்டுருவாக்க இலக்கியங்கள், திராவிட இலக்கியங்களைப் போல உருவாக்குதல் என்பது மிக அடிப்படையானது. இந்த கொள்கையை நாளும் நாளும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி பேராசிரியர் மணியன் அவர்கள் நம்முடைய ஐயா அவர்களுடைய வரலாற்றை நல்ல விருத்தப்பா யாப்பில் அருமையான காவியமாக தந்தை பெரியார் காவியம் எழுதியிருக்கிறார்களோ அதுபோல புதிய புதிய ஐயாவினுடைய கொள்கைகள் இன்னும் புத்தநெறி. நான் ஏன் புராண ஆபாசங்கள், இரு இளைஞர்கள், இந்த நூல்களெல்லாம் இந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்கிற காந்தியார் இழைத்த துரோகம், இந்த தொகுதியில் இழைக்கப்பட்டு அச்சிடப்பட்டிருக்கிற சோதிட ஆராய்ச்சி, சோதிட கும்மி, என்ன அருமையான இசைப்பாடல், கிராம சீர்திருத்தம், இப்படி இந்த தொகுதியில் நண்பர்களே எனக்கு ஐயாவுடைய பல நூல்கள் கிடைத்தன. பகுத்தறிவு வெளியீடுகள் எல்லாமே கிடைத்தன. 2 வழிகள், ராபர்ட் ஜி இங்கர்சாலுடைய நூல், இப்படி சின்ன சின்ன குறு வெளியீடுகளை எல்லாம் தொகுத்து யாரோ ஒரு பெரியார் தொண்டர் படித்திருந்து அதை பழைய புத்தக கடையில் போட்டிருக்காரு. நான் பழைய புத்தக கடைக்கு போகும்போது இந்த மாதிரி பெரிய தொகுதிகளை பார்த்தா அது பெரும்பாலும் நம்முடைய பகுத்தறிவு வெளியீடாக தான் இருக்கும். 2 தொகுதியில் வச்சுருக்கிறேன். இன்னொன்று 1980களில் இந்த புதிய கல்விக் கொள்கை
ஏற்றதா அப்படின்னு ஆசிரியர் வீரமணி அவர்கள் இன்றைக்கு அது பொருந்தது. அந்த நூலை மறுபதிப்பு போட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நூலையும் போட்டு சேர்த்து வெளியிடணும். அன்றைக்கி நேற்று சுந்தர வடிவேலு இந்த புதிய கொள்கை எப்படி நம்முடைய கல்வியில் நஞ்சை கலக்கிறதுன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். பெரிய கல்வியாளர் நேற்று உங்களுக்கு தெரியும். இப்படி கல்வியாளர்களை எல்லாம் அழைத்து ஆசிரியர் அவர்கள் 80களில் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்ததனால்தான் நண்பர்களே இன்றைக்கு உயர்கல்வியிலே நாம் 50 விழுக்காட்டுக்கு மேலே நம்முடைய மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்போ அந்த நவோதயா பள்ளி ராஜீவ்காந்தியால் 85 அறிமுகப்படுத்த பொழுது சண்ட மாறுதரமாக ஆசிரியர் களப்பணியில் நான் கூட பல நேரங்களில் நண்பர்களிடம் சொல்லுவது உண்டு. நாம் இன்னும் பெரியாருடைய பணிகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 72க்கு பின்னாலே இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆசிரியர் செய்திருக்கிற பணி என்பது இருக்கிறதே, அது நடுவணர் இடஒதுக்கீடு வாங்கியதாக இருந்தாலும் சரி, காலந்தோறும் இந்தி மொழி திணிப்பாக இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயராலே நம்முடைய தலைமுறையை கொண்டு போய் இவர்கள் அழிக்க நினைத்த போது ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொதித்தெழுந்து செய்த செயல்களாக இருந்தாலும் சரி, அந்த நூல்களையெல்லாம் நாம் இன்றைக்கு மறுவாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும். அவர் 86 வெளியிட்ட அதே போல் அந்த இடஒதுக்கீடுக்கு நம்ம விபி சிங் அவர்களோடு அவர்கள் போராடிய நடுவர் அரசில் வாங்கிய, இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மாவுக்கு வீராங்கனை பட்டம் கொடுத்து வேலை வாங்கிய இந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நண்பர்களே. நம்முடைய எதிரியாக இருந்தால் கூட, பகைவனாக இருந்தால் கூட, அவன் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவனைத்தானே நாம் ஏற்க முடியும், வேறு வழி இல்லையே என்கிற நிலையில் நம்முடைய இளைஞர்களை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அப்படி நாம் நாளுக்கு நாள் பக்குவப்படுத்துகிற போது இன்றைக்கு இந்த அணிக்குழிஞ்சுகள் செல்வதை போல இளைஞர்கள் செல்ல மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் பாடத்திட்டத்திலேயே அவை இருக்க வேண்டும். அதனால்தான் பள்ளி படிப்பு முடிக்கிறான், கல்லூரி படிப்பு முடிக்கிறான். ஆனால் அவனுக்கு தான் யார், தன்னுடைய நிலை என்ன, இந்த சமூகம் என்ன, திராவிடம் என்ன, இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது புரிதல் இல்லாமலே போகிற ஒரு சூழல் இருக்கிறது. நம்மை போல ஓரிருவர் வேறுபட்டு படிக்கிறோம், அது சரியில்லை நண்பர்களே. பாடத்திட்டத்திலேயே இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொல்லி நேரம் மிகுதியாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சிறந்த கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். வாய்ப்பை அளித்த நம்முடைய இந்த பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய தலைவர், செயலாளர், இன்னும் இதனுடைய பொறுப்பாளர்கள், பகுத்தறிவு கலைத்துறையினுடைய பொறுப்பாளர்கள், நட்பு வட்டத்தினுடைய தலைவர், இப்படி அத்தனை பேருக்கும் குறிப்பாக சுப முருகானந்தம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.